குழந்தைங்க வந்து அம்மா பசிக்குதுமா அப்படின்னு கேட்டா இப்பதான்டா சாப்பிட்ட ஏன்டா இப்ப சாப்பிட்றேன்னு சொல்ல முடியாது இல்லையா? இது தவறான விஷயம். ஆ அது இந்த காலத்துல ஆ என்னன்னா என்ன வேணாலும் கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு அப்படிங்கிறது கிடையாது. ஓகே. சரி எது சரியான வளர்ப்பு முறை அப்படின்னாச்சுன்னா சரியான அறிவுரைகளை கொடுத்து வளர்க்கறது தான் சரியான முறை. ஓகே. எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ம் எண்ணி எண்ணி கொடுப்பாங்க. ம் காலையில பிஸ்கெட். ஒரு பிஸ்கட்டு ஆமா, டீ காஃபி பேசக்கூடாது உங்ககிட்ட, பிஸ்கட் பேசக்கூடாது. டக்குனா நமக்கு இதாயிடும். என்ன அப்படின்னா அதுல பழம் எடுத்துட்டாச்சுன்னா இந்த பாரு இவன் வந்து 8th படிக்கிறான் அப்படின்னாச்சுன்னா 2 பழம் மலை வாழைப்பழம் எண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு மேல 3வது பழம் கிடைக்காது. ஓகே. அவங்ககிட்ட பணம் இல்லைங்கிறதுனால இல்லை. இப்போ பாதாம் ஊற வச்சாங்க அப்படின்னாச்சுன்னா மொத்தமா ஊற வச்சிருப்பாங்க. அது எண்ணி போடுவாங்க. அம்மாவுக்கு இத்தனை, அப்பாவுக்கு இத்தனை, பெரிய பையனுக்கு இத்தனை, சின்ன பையனுக்கு இத்தனை. அதை விட ஒண்ணு கூடி யாரும் சாப்பிடக்கூடாது. எண்ணி கொடுக்கறது. அதே மாதிரி இட்லி அப்படின்னாச்சுன்னா நீ 2ஆம் கிளாஸ் வந்துட்ட 3 இட்லி உனக்கு, நெய் 1 தேக்கரண்டி அப்படின்னு எண்ணி கொடுக்கறது. அதுக்கு மேல 4வது இட்லி சரி இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்றது அவனுக்கு தீங்கு அப்படிங்கிறது அவங்க வீட்டுல தெரியும். ஓகே. இத வந்து முழுக்க நாம வந்து இளைஞர்களுக்கும் இளம் தாய்மார்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். அருமையான கேள்வி கேட்டீங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். இந்த கேள்விக்காகவே இந்த எபிசோட்ல பெஸ்ட் கேள்வின்னு இந்த கேள்வி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவிற்கு முக்கியங்க இது. குழந்தை தாய் பாசம்ங்கிறது ரொம்ப முக்கியம். என்னன்னாலும் கொடுக்கறது தாய் பாசம் கிடையாது. அவனுக்கு நோய் வராம இருக்கிறது அப்படிங்கிறது தான் முன்னிலை இருக்கணும்.